ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷும் கூட. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகிற டைமில் நான் வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் சேர்த்துடலாம். அது வதங்குற கேப்பில் நான் ஒரு 6 மணி நேரம் வெள்ளை பட்டாணி ஊற வச்சு அது கூட 3 உருளைக்கிழங்கையும் சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 பத்து அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, அப்புறம் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும். பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன், தோலை நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது 2 நிமிஷம் கலந்தது பிறகு நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து குருமாவில் ஊற்றிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு கலருக்காக தான், இல்லைனா குருமா ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த எல்லோ கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இப்போது உப்பு பத்தலை, ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும்னு விட்டுடலாம். பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான குருமா ரெடி. எப்போவுமே எங்கள் வீட்டில் சின்ன வயசில் தீபாவளிக்கு இந்த குருமா, இட்லி, தோசை, வடை தான் செய்வோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கே நான் தீபாவளி எப்படா வரும்லாம் காத்துக்கிட்டு இருந்த காலமும் உண்டு. ஏன்னா தீபாவளிக்கு தான் இந்த குருமாவும் இட்லியும் செய்வாங்க. எங்கள் பாட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஃபேன் நான். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த குருமா ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதுக்கெல்லாம் க்ரெடிட்ஸ் எங்கள் பாட்டிக்கு தான் சேரும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.